Good morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிற +2 Mathematics Chapter 1 Applications of Matrices and Determinants Properties பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து என்னுடைய ஸ்டைலில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ வரலாம் புக்கை வச்சு ஆர்டராக பார்த்துக்கிட்டு இருக்காத. ஓகே, நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நானாக எனக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டிஸ் எழுதி அதுக்கு ஒரு சம்மு கொடுத்து உனக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகேயா, குட். இப்போ அதில் நான் 6th ப்ராப்பர்ட்டி, நீனா இது வந்து ஓனாக படிக்கிறது 6th ப்ராப்பர்ட்டி, சரிங்களா? A inverse equal to 1 by determinant of A into HA அப்படின்றது உனக்கு தெரியும், ஆல்ரெடி தெரியும். அப்படின்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்வர்ஸ் நேர்மாறு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அப்படி தானே. இதில் இருந்து டெரிவ் பண்ண போகிறோம். என்ன டெரிவ் பண்ண போகிறோம்? இஃப்னு வேணால் எடுத்துக்கோ. இஃப்னு எடுத்துட்டு then find adjoint of KA அப்படின்னு கேட்க போகிறேன். சரியா, ரைட். இப்போ நான் ப்ரூஃபுக்கு வர்றேன். ப்ரூஃப் முதல்ல given A inverse equal to 1 by determinant of A into HA அப்படின்னு எழுதிட்டேன். சரி, இப்போ இந்த determinant of A இப்படி கிராஸில் கொண்டு போ. அப்போ HA is equal to A inverse into determinant of A. சரியான்னு பாரு. எடுத்துட்டியா? ரைட். இப்போ அட்ஜின் போட்டு மேட்ரிக்ஸ் பக்கத்தில் ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்குறேன், கேஏன்னு. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் பக்கத்தில் கேன்னு போட்டு ஏ இன்வர்ஸ் டிட்டர்மண்ட் ஏன்னு சேர்க்குறேன். புரியுங்களா சொல்கிறது? ரைட். அப்போ கே இன்ட்டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு கே ஏ டிட்டர்மினண்ட் அப்படின்னு உள்ளே போகணும். சரியா சொல்கிறது? டிட்டர்மினண்ட் உள்ளே போகணும். அப்போ நீ கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். என்ன சார் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, இது கே சரியா, ரைட்டு. இதுக்கு ஃபார்முலா எழுதுனா என்ன எழுதுவ? அதாவது இப்போ இதுக்கு ஃபார்முலா எழுதுனோம்னா 1 by determinant of A into HAன்னு எழுதுவ. எதுக்கு? ஏ இன்வர்ஸ்க்கு. அப்புறம் இதுக்கு டிட்டர்மினண்ட் ஆஃப் கேக்கு வந்து கே தனியாக எடுத்துகிட்டு டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏன்னு எழுதணும். ஆனால் கேக்கு வந்து ஆர்டர் எழுதணும், என்னன்னு எழுதணும். கேக்கு ஆர்டர் என்ன எழுதணும்? என்னன்னு எழுதணும். சரிங்களா? இப்போ இதோட நீ கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சின்னா உனக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். இருவாரேன் ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். அப்படின்னா இந்த இடத்துல 2 தான் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். ஒரு கிளியரன்ஸ் இந்த காட்டுறேன் பாரு. இப்போ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கே ஏ ஹோல் இன்வர்ஸ் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி கே ஏ டெல்டா அப்படின்ற மாதிரி ரெண்டுக்கும் தனித்தனியாகவே அப்படி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கே பவர் -1 ஏ பவர் இன்வர்ஸ். அப்போ அடுத்து என்ன வரும்? கே அப்படின்னு வந்துடும், டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏன்னு வரும். இதுக்கு ஆர்டர் தெரியல, அதனால் என்னன்னு வச்சுருக்கேன். ஆர்டர் தெரியல, ஏன்றது என்ன மேட்ரிக்ஸோடைய ஆர்டரு, ஏன்றது அதோடைய ஆர்டர் என்னன்னு தெரியல, ஆர்டர் ஆஃப் ஏ என்னன்னு தெரியல. அதனால் நம்ம நார்மலாக வச்சுக்கிறது என்ன ஆர்டரு. அப்போ இங்கே பாரு, கணக்கு முடிஞ்சு ஈஸியாக சிம்பிளாக. கே இன்வர்ஸ் இதுக்கு எப்பயும் போல் ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்முலா எழுதுனா 1 by determinant of A into HA, good, into K power n into determinant of A. இப்போ இந்த டிட்டர்மினண்ட் ஆஃப் கேன்சல். கே ரெண்டு ஒன்றா இருக்குது, பேஸ் ரெண்டு ஒன்றா, பவர் ரெண்டு ஈக்குவல். அப்போ கே பவர் n-1 இன்ட்டு HA அப்படின்னு அர்த்தம். அப்போ அட்ஜாயிண்ட்டு கேஏ அப்படி ஒரு ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்க சொன்னால், நீ அந்த ஸ்கேலாரை வெளியில் எடுத்துகிட்டு n-1 பவரில் போட்டு ஈக்குவல் டு வெறும் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சா போதும். இதை வச்சு ஒரு சம்மு இருக்குது. எக்ஸசைஸ் 1.1ல் தேர்ட் சம். எக்ஸசைஸ் 1.1ல் தேர்ட் சம் இருக்கும். ப்ரூஃப் இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி செய்வாங்க. ஸோ பார்த்துக்கோ. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸசைஸ் 1.1ல் தேர்டு சம் வரும். 1.1ல் தேர்ட் சம் 1/3ன்னு சொல்லி சம்திங் டிட்டர்மெண்ட் வரும், மேட்ரிக்ஸ் வரும். அதுக்கு அட்ஜாயிண்ட் கேட்டிருப்பாங்க.
பார்த்துக்க. சொல்கிறது புரியுதா? அது தகுந்தாப்பில் செஞ்சுக்க. குட். இது மேட்ரிக்ஸ் இருக்கும். தேங்க்யூ. இன்றைக்கி இதோடைய இது நாளைக்கு ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவோம். பார்த்துருங்க வீட்டில் உட்காந்து. தேங்க்யூ.